வேணாதமே முதல்ல என்னடா பண்ண உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஐயோ எனக்கு பேசுங்க, என்ன பாருங்க, எனக்கு இப்பதான் திருந்திட்டேன்னு சொல்லிட்டு வந்தீங்களே, என்ன பாருங்க, எனக்கு என்ன பண்ண, என்ன பண்ண, ஏன்டா என் புருஷனை கொன்ன? சொல்லுடா பாவி, சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. அட பாவி, என் கையால உனக்கு சோறு போட்டேனடா, அதுக்கு நீ நன்றிய காட்டிட்டியடா நாயே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பிரியா 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 பிரியா, என்னமாச்சு உனக்கு? என்னாச்சு பிரியா? பிரியா என்ன பாருமா. ஐயோ இந்த பொண்ணுக்கு என்னாச்சு தெரியலையே. பிரியா அப்பா பாருமா. எனக்கு பிரியா, எனக்கு பிரியாவை பாருங்க. ஏமா பிரியா, பிரியா என்ன பாருமா. ஐயோ என்ன பண்ணுவேன்? ஐயோ சொல்லுமா, என்னாச்சு? என் புருஷனை பாருங்க, என் புருஷனை பாருங்க, படுபாவி கொன்னுட்டா. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க பாருங்க என் புருஷனை. எனக்கு 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 என்ன பாருங்க. அந்த பாவி கொன்னுட்டானே. ஐயோ பிரியா பிரியா, என்னப்பா காப்பி குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டேம்மா. உங்க பேரன் கைய கால அடிச்சுக்கிட்டு ஒரே கலாட்டா. தவுடுறதுக்கு ட்ரை பண்றாப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரப்போறான். ஆமா உங்ககிட்ட வண்டி கேட்ட வாங்கி தந்தியலா? அட இது என்னமா பெரிய விஷயம், வாமா வாங்கி தரேன். தாமரை, என் பேரனுக்கு நான் செய்யாம வேற எவன்? அந்த வண்டியில ABCD 1 2 3 இருக்கறதெல்லாம் வாங்கி கொடுங்க. அப்பதான் உங்க பேரை அழகா இங்கிலீஷ்ல அப்பா மாமா வந்துட்டு இருக்காரு. நான் சொன்னதை தயவு செஞ்சு செஞ்சிருங்கப்பா, மாத்தி எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. அப்பா அந்த வண்டியில நடந்தாதான் குழந்தைங்க சீக்கிரம் நடக்குமா? வராது ஆரம்பிங்க. நிஜமா சொல்ற? நீ சொல்றது உண்மையாமா? ஆமாப்பா. உன்னை அடிச்சது உன் மாமியார் தான் சொல்லவே இல்லையா? இல்லப்பா சொல்லல, நான் சொல்லவும் மாட்டேன். என்னடி பேச்சு பேசுற? மண்டை உடஞ்சி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கா உன் மாமியாரி. அது மாமனார் கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? இல்லம்மா, அத்தை பாவம், ஏதோ கோவத்துல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அத போய் எங்க சொன்னா என்ன ஆகும்?
ஏற்கனவே அத்தைக்கும் இந்த வீட்டுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை பெருசாயிடாதா? அடிபட்டுடுச்சு, ரத்தம் வந்துடுச்சுன்னு நானும் கோவப்பட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தா அது தப்புமா? நான் பொறுப்புள்ள மருமக. இந்த வீட்டோட ஒற்றுமையை கட்டி காப்பாத்தி சந்தோஷத்தை நிலைநிறுத்த வேண்டியது என்னோட கடமை. இந்த நேரத்துல போய் மாமாவுக்கும் அத்தைக்கு நடுவுல இருக்கிற விரிசலை அதிகப்படுத்தக்கூடாதுமா. அதுவும் என் மாமனார் இருக்காரே, பத்திரமாத்து தங்கம்பா. அவர்கிட்ட சொல்லி அவர் மனசு நோவடிக்கணுமா? தாமரை மாதிரி ஒரு நல்ல நாத்தனார் இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கப்பா. அவங்களோட அம்மா கூட சண்டை போற நிலைமைக்கு என்ன கொண்டு வர சொல்றீங்களா? அதை நான் செய்யலாமாப்பா? சொல்லுங்க. இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்பா. அந்த மாதிரி விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். தயவு செஞ்சு நீங்களும் உண்மையை சொல்லிடாதீங்கப்பா. சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா சொல்ல மாட்டோமா? விஜி, சம்பந்தி. மாமனாரே, மாமா, 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 நீங்க எப்போ? என்னம்மா இதெல்லாம்? விஜி, உன்னை மருமகளா அடைகிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? என் குலதெய்வம் காமாட்சி தாமா. ஆனா அந்த காமாட்சி அந்த வீட்டுக்கு மருமகளா வந்த மாதிரி இருக்குமா? அம்மா எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கு? அம்மா தாமரை, நல்லது நடக்குன்னு தாமா போயிருக்கா. ஆனா இப்படி ஆயிடுச்சு அம்மா. இது நியாயமாமா? நீயே சொல்லுமா. மருமக தலையில் அடிபட்டதுக்கு யார் காரணம் தெரியுமாடா? யாருப்பா? நீயே கேளு. யாருன்னு கேளுடா. விஜய், சொல்லு விஜய், உன் தலையில் அடிபடுறதுக்கு யார் காரணம்? சொல்லுங்கறல்ல. அவன் சொல்ல மாட்டான், மறைக்கிறா. அவளுக்கு அடிபட்டதுக்கு யார் காரணம் தெரியுமா? நம்ம அம்மா. அம்மாவா? ஆமாடா, சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு தானே போனா. அம்மாவுக்கு கோவம் வந்து ஒரு பெரிய கல்ல வச்சு அடிச்சிருக்குடா. என்ன அண்ணி நீங்க? கடவுளே, என்ன அக்கிரமம் இது? அப்பா, இத சும்மா விட கூடாதுப்பா. அம்மாவுக்கு ஏதாவது புத்தி கிட்டு போச்சா? விஜய், நீ கூட வா. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு என்னன்னு பாத்துருவோம். வா, சொன்ன கேளு. நீ சும்மா இரு விஜய், உனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் தலையை அடிபட்டு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருந்தா? அத்தை தானே அடிச்சாங்க, விடுங்களே. இல்லம்மா, இது உன்னுடைய பெருந்தன்மையை காட்டுது. ஆனா அவளை என்னன்னு கேட்க வேண்டியது எங்க கடமை. நீ வாடா போலாம். வாங்க சம்பந்தி. வேணாம் சம்பந்தி, வேணாம். இது உங்க குடும்ப பிரச்சனை. ஒரு பக்கம் உங்க வைஃப், இன்னொரு பக்கம் உங்க மருமக. அனாவசியமா நாங்க எதுக்கு இதெல்லாம்? நீங்க போயிட்டு வாங்க. சம்பந்தி, கேட்டியாடா? சம்பந்தி என்ன சொன்னார்னு கேட்டியாடா? இப்படிப்பட்ட சம்பந்தி அடையிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்டா. சம்பந்தி, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சம்பந்தி, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனாலும் அங்க என்னன்னு கேட்காம விடக்கூடாது. வாடா நீ. நீ வாமா. அப்பா, ஐயோ ஐயோ, ஆண்டவர் கண்ணு இல்லையா? என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, பிரியா பிரியா, உங்க அப்பாவை பாருமா. ஐயோ ஐயோ. காளிதாஸ், சார், இமிடியேட் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார், ஃபோன் கொடு. ஐயோ ஆண்டவா. ஹலோ, ஓகே சார். அவசரப்பட்டுட்டீங்க சார். ஓகே. திருந்தி வாழணும்னு நினைச்ச தியாகம் கொண்டதும் இல்லாம நீங்க உங்க வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்க. விஸ்வா, இப்படி பண்ணிட்டியப்பா. ஏன்டா அப்படி பண்ண? உன் அவசர புத்தி இல்ல பாத்தியா? காளிதாஸ், எஸ் சார், கூட்டிட்டு போங்க. ஓகே சார். ஐயா கொஞ்சம் தள்ளுங்க, தள்ளுப்பா, தள்ளுங்க, தள்ளுங்க, நகருங்க. அட பாவி பாவி, என் புருஷனை கொன்னுட்டியடா பாவி. எப்படி போறா பாருங்க. அட பாவி, நல்லா இருப்பியா நீ? நல்லாவே இருக்க மாட்டேன். ஐயோ என்னங்க, உனக்கு கருணை இல்லையா? ஐயோ ஆண்டவனே, எங்களை விட்டு போயிட்டாரே. இந்தாம்மா. ஐயோ, நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க?
நான் போட்டு கொடுக்க மாட்டேனே தெரியல. என் மருமகளுக்கு நான் போட்டு கொடுக்குறேன். நீங்க ஏன் அத்தை சிரமப்படுறீங்க? அதான் கீர்த்தனா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல. மேகலா, நீ சுயநினைவு இல்லாத இருந்தப்போ இவங்க பட்ட வேதனை உனக்கு தெரியாதும்மா. ஹாஸ்பிட்டலே கதின்னு இருந்தாங்க. என்னை விட இவங்க துடிச்சு போயிட்டாங்க. ஆமா மேகலா, நான் உன்னை வார்த்தைகளால எவ்வளவு காயப்படுத்தியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கதாம நான் துடிச்சேன். நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு தாம இதெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கேன். ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? ஆமாம்மா, நீ கண்ணு முழிச்ச உடனே எல்லாம் சரியான மாதிரிதான். விசுவமா வெளியே வந்துருவான். அவன் மேல இருக்கிற பழியெல்லாம் தீந்துரும். அந்த படுபாவிய போலீஸ் பிடிச்சிரும். இப்பதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சாப்பிடுமா. எங்க போயிட்டு வரீங்க? என்ன முகம்லாம் வாடி போயிருக்கு? ஏதாவது சாப்பிடுறீங்களா? இவர் இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் அழ ஆரம்பிச்சிருவாரு. அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. மேகலாம் உண்மையை சொல்லிட்டா. விஸ்வம் பேர்ல இருந்த பழியெல்லாம் தீந்து போச்சு. இப்பதான் விஸ்வம் வெளியே வர போறான்ல. அதுக்குள்ள என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? இல்லம்மா, நம்ம விஸ்வம் வெளியே வரமாட்டாமா. என்ன என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் இப்படி எல்லாம் வளர்றீங்க? நான் வளரலம்மா, நடந்ததை தான் சொல்றேன். விஸ்வம் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்து தியாகுவை கொலை பண்ணிட்டாம்மா. கொலையா? என்ன சொல்லுவேன்? பெரியப்பா வாங்க பெரியப்பா. எங்கடா அங்க? என்னாச்சு? என்ன எங்க பெரியப்பா? அங்க கூப்பிடு. பெரியப்பா ஏய், அங்கே அங்கே வாங்க மாமா. எங்க அங்க? வெளியில இருக்காங்க. என்ன மாமா, என்னாச்சு? ஏய், வாடிங்க மாமா. நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி. ராட்சசி, இப்படி வெறி பிடிச்சு அலையிற பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல. என்ன என்னவா கேள்வியா கேக்குற? நீ உன் மேல பாசத்தோட கூப்பிட வந்த என் மருமகளை இப்படி மண்டையை உடைச்சு அனுப்பிச்சிருக்கே. நீ எல்லாம் ஒரு மனுஷ பிறவியா? மண்டை உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.